கிரக சேர்க்கையில் சிறு உதாரண விளக்கம். சூரியன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் குரு. இந்த சேர்க்கையில் சூரியன் தந்தையை குறிக்கும், சுக்கிரன் மனைவி, சகோதரி, மகள், அத்தை போன்ற உறவுகளை குறிக்கும், குரு ஜாதகரை குறிக்கும். இங்கு தந்தையும் மகனும் சுக்கிரனால் பிரிக்கப்படுகிறார்கள். அதாவது சூரியனும் குருவும் சுக்கிரனால் பிரிக்கப்படுகிறார்கள். சுக்கிரன் சூரியனுக்கும் பகை, குருவிற்கும் பகை. தந்தையையும் மகனையும் ஒட்டவிடாமல் செய்வது அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்தான். முதலாவது சூரியன், மூன்றாவது குரு, நடுவில் சுக்கிரன் இருக்கின்றார். குரு சூரியனை அடைய வேண்டும் என்றாலும் இடையில் தடையாக இருப்பது சுக்கிரன். அப்போ சுக்கிரன் குருவிற்கும் பகை, சூரியனுக்கும் பகை. ஒரு வீட்டில் குழப்பம் வருகிறது என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் அதுக்கு மூல காரணமாக இருப்பா என்று சொல்லலாம். அது சுக்கிரன் என்பதால் தந்தைக்கு மகளாகவும் இருக்கலாம், ஜாதகருக்கு சகோதரியாகவும் இருக்கலாம், தந்தைக்கு சகோதரியாகவும் இருக்கலாம், ஜாதகருக்கு அத்தையாகவும் இருக்கலாம். எப்படி என்றாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அப்போ முதல்ல கிரகங்களின் காரகத்துவங்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் என்ன உறவு? சுக்கிரன் மனைவியாகவும் பெறலாம், சகோதரியாகவும் பெறலாம், மகளாகவும் பெறலாம். யார் என்ன கேள்வி கேட்கின்றார்களோ, மகளை பற்றி கேட்கின்றார்கள் என்றால் சுக்கிரனை மையமாக வையுங்கள். இதிலும் முக்கியமான ஒன்று என்னவென்றால், பிருகுநந்தி நாடியை மையமாக வைத்து நாங்கள் பலன் சொல்கின்றோம். இதே பிருகுநந்தி நாடியை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய ஒன்றுதான் காசியப்ப ஹோரை. இதிலேயே ஹோரையை லிங்க் பண்ணி கொள்ள வேண்டும். இதில் எப்படி கிரகங்கள் இருக்கின்றனவோ அதையே அப்படியே மையமாக வைத்து கொண்டு கேள்வி கேட்டு ஆலோசனைக்காக ஒருவர் வருகின்றார் என்றால் அந்த நேரம் சுக்கிரஹோரை போகலாம். சுக்கிரஹோரையாக இருந்தால் கண்டிப்பாக பணத்தை பற்றி கேள்வியாகத்தான் இருக்கும், அல்லது பெண்ணை பற்றிய ஒரு கேள்வியாக இருக்கலாம், மகளோ ஏதோ பொண்ணை பற்றிய ஒரு கேள்வியாக வந்திருக்கலாம். இதை நீங்களே யூகித்து கொண்டு அதற்குரிய பலனை மட்டும் சொல்லுங்கள். இது சமயத்தில் நமக்கு கை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் நாடி முறையில் நாம் பலன் சொல்லும் போது ஜாதகம் மட்டும் இல்லாமல் அன்றைய கோச்சாரத்தை இணைத்து வைத்து கொண்டுதான் பலன் சொல்கின்றோம். உதாரணமாக துலாத்தில் குருவும் சூரியனும் இருக்கின்றார்கள் என்று வைப்போம். பலன் கேட்கக்கூடிய நேரத்தில் கேது உள்ளே இருக்கிறார் என்று வைப்போம். ஜாதகத்தில் துலாத்தில் கேது இல்லை, கோச்சாரத்தில் கேது இருக்கின்றார். எப்போ கேது உள்ள நுழைந்ததோ தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை வந்தது. அப்போ மூன்றாவது கிரகத்தை உள்ளே நுழைக்கின்றோம். சூரியன் தந்தை. நாடியின் சிறப்பே இதுதான். கோச்சாரத்தை உள்ளே இணைப்பதால் தான் தசாப்தி அந்தரத்தை நாங்கள் இங்கு கவனிப்பதில்லை. குருவும் சூரியனும் இருக்கின்ற இடத்துல போன வருஷம் கேது வந்தார் என்றால் எதுக்கு தசாபுக்தி தேவை? இப்போ ஒருவர் கேது தனுசில் இருக்கும்போது ஆலோசனைக்கு வந்து கேட்கின்றார். அப்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தனுசில் ஒரு 1.5 வருஷம் இருக்கும், விருச்சிகத்தில் ஒரு 1.5 வருஷம் கேது இருக்கும். அப்போ மொத்தம் 3 வருடம். அப்போ 3 வருடம் கழித்து இந்த கேது எங்கே வருவார்? துலாத்துக்கு வருவார். அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? 3 வருஷம் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. 3 வருஷ காலம் வந்ததும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துடும், 2 பேருக்கும் தகராறு வந்துடும் என்று சொல்லலாம். சூரியன் இந்த இடத்துல வீக்காக இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், துலாத்தில் சூரியன் வீக்காக இருக்கின்றார். அதனால் நீ எல்லா சொத்தையும் இழந்து விடுவாய், உன் மகன் உன்னை வெளியால விட்டுடுவான். ஏனென்றால் இங்கு சூரியனுக்கு பலம் இல்லை. சூரியனும் குருவும் துலாத்தில் இருக்கின்றார்கள். இந்த இருவரில் யாருக்கு பலம்? குருவுக்குத்தான் பலம். அப்போ யார் வெற்றி அடைவார்? குரு. யாரை வெளியால துரத்துவர்? குரு சூரியனை வெளியால துரத்துவர். அதாவது மகன் தந்தையை வெளியால துரத்துவர். ஏன்? 2 பேருக்கும் ரகளை. அதே சமயத்தில் கேதுவுக்கு பதிலாக ராகு வந்தது என்று வைப்போம். கேதுவுக்கு தகராறு ரகளை என்றால் ராகுவுக்கு விபத்து, ஆபத்து, மரணம் இதெல்லாம் வரலாம். அப்போ ராகு உள்ளே வருவதாக இருந்தால் இருவரில் யாருக்கு உடல் நலம் கெடும்? அப்பாவுக்குத்தான் உடல் நலம் கெடும். ராகு சூரியன் குரு இருக்கக்கூடிய இடத்துல ராகு சூரியனோடு சம்பந்தப்பட்டால் அப்பாவுக்கு உடல் நலம் கெடும். எந்த வகையான உடல்நலம் கெடும்? எந்த வகையான உடல்நலம் என்று பார்த்தால்
திரிகோணத்தில் எங்கேயாவது சனி இருக்கென்று வைப்போம். சனி ஒரு வாத கிரகம், ராகு ஒரு வாத கிரகம். 2 வாத கிரகங்கள் ஒன்று சேர்ந்தால் தந்தைக்கு பக்கவாதம் ஏற்படும். இதில் தான் நாம் நாடியில் என்ன செய்கின்றோம் என்றால், குருவுக்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்கின்றது. எந்த வீட்டுக்கு போகின்றாரோ அந்த வீட்டு பலனைத்தான் செய்வாரே தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார். இப்போ செவ்வாயும் ராகுவும் ஒரு வீட்டில் இருக்கிறது என்றால் வருஷம் பூரா நமக்கு விபத்துக்கள் வருவதில்லை. ஒன்று செவ்வாய் வரும்போது விபத்து வரும், அல்லது ராகு வரும்போது விபத்து வரும், அல்லது குரு அங்கு வந்தாலும் விபத்து வரும். காப்பாற்ற மாட்டார். அங்கு விபத்தை உண்டாக்குபவரே அவர்தான். ஆனால் ஒரிஜினல் ஜாதகத்தில் எங்கென்றாலும் திரிகோணங்களில் இருந்து அவர், அதாவது குரு எங்கென்றாலும் திரிகோணங்களில் இருந்து குருவின் பார்வை இருக்குமானால் விபத்தும் வரும், காப்பாற்றவும் படுவார். இங்கு என்ன செய்கின்றோம் என்றால், 2 கிரக சேர்க்கை என்பது ஜாதகத்தில் இருப்பது, 3வது கிரக சேர்க்கை என்பது கோச்சாரம். ஆக 3 கிரக சேர்க்கை வரும்போது 2 கிரக சேர்க்கையை நன்றாக படித்து கொண்டுமேயானால் 3வது கிரக சேர்க்கையை நாம் இணைத்து கொண்டு அதற்குரிய பலன்களை நாமளே சொல்லிவிட முடியும். யாரை பற்றி கேள்வி கேட்கின்றார்களோ அவரை அசையாமல் வைத்துக் கொள்ளுங்கள். கூட சேர்ந்த கிரகங்களின் காரகத்துவங்களை இணைத்தால் நமக்கு பலன் வரும். சூரியன் உச்சம் என்று சொல்கின்றோம். சரி, இப்போ இந்த சூரியனுக்கு 2 பக்கமும் பகை கிரகங்கள் இருந்து சூரியனுக்கு நேரலிலும் பகை கிரகம் இருக்கின்றார். இப்போ சூரியனின் உச்சம், அதாவது அந்த பலம் அடிபட்டு போய்விடுகிறது. சூரியனுக்கு இங்கு உயிரே இல்லை. ஏன்? 2 பக்கமும் பகை கிரகம், நேரலில் பகை கிரகம். அப்போ சூரியன் இங்கு உயிரோடு இல்லை. இருந்தால் தானே உச்சம். ஆனால் நாடியில் உச்ச கிரகம் எல்லாம் உச்சமும் இல்லை, நீச்ச கிரகம் எல்லாம் நீச்சமும் இல்லை. கூட சேர்ந்த கிரகங்களை கொடுத்து அதை பார்த்த கிரகங்களை கொடுத்து பார்வை என்று சொன்னால் 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 11ஆம் வீடு, இது 3ம் பார்வை. 1, 5, 9 என்பது சேர்க்கை, திரிகோணங்கள் சேர்க்கை. இது 3ம், அதாவது 3, 7, 11 பார்வை. இதை நீங்கள் எப்படி என்றாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆக ஒரு கிரகத்தின் சேர்க்கை பார்வையை பொறுத்துத்தான் அந்த கிரகத்துக்கு உயிர் இருக்கிறதே தவிர மொத்தத்தில் உயிர் இருக்கிறது இவன் பலவான் என்றெல்லாம் கருதாதீர்கள். பல சமயங்களில் பார்க்கின்றோம், செவ்வாய் நீசமாக இருக்கும். சில சமயங்களில் சகோதரர்கள் இல்லை என்று சொல்லுவோம். ஆனால் செவ்வாய்க்கு 2லையும் 12லையும் 7லையும் செவ்வாயின் நட்பு கிரகங்கள் இருக்குமானால், சுப கிரகங்கள் இருக்குமானால் 5-6 சகோதரர்கள் இருப்பார்கள். ஆகையினால் நமது விதி ஒன்றே ஒன்றுதான். 2லும் 12லும் 7லும் நண்பர்கள் இருப்பார்களேயானால் 1லும் 5லும் 9லும் நண்பர்கள் இருக்கிறார்களா? நண்பர்கள் இருந்தால் அது வளர்ச்சி, நண்பர்கள் அங்கு இல்லை என்றால் அது தளர்ச்சி. இது ஒரே விதி, ஞாபகம் வைத்து கொண்டால் போதுமானது.